2024 இந்த ஜனவரி 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகி 100 மில்லியன் டாலர்ஸ் வசூல் பண்ண படம் தான் இந்த பீக்கீப்பர். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து ஜேசன் ஸ்டேத்தம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்து ஏற்கனவே எக்ஸ்பேண்டபிள்ஸு, அப்புறம் இந்த கிராங்க்கு, அப்புறம் மெக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து, அப்புறம் டெத் ரேஸு, த டிரான்ஸ்போர்ட்டர், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், எக்ஸ்பேண்டபிள்ஸ், த இட்டாலியன் ஜாப் இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லாம் நடித்து பேர் பெற்றவர். அவர் நடித்த படம் தான். படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஹீரோ வந்து தேனீ வளர்க்குறவரா, தேனீலேருந்து தேன் எடுத்து அதை விற்று விற்று வாழ்றவராக வராரு. அவர் வந்து ஒரு குடியிருக்க வீட்டில் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் இறந்துடுறாங்க மர்மமான முறையில். அந்த காரணமானவங்களை பழிவாங்கிறதுக்காக இறங்குறாரு. அது பிரபலத்தோட பையன் தான் அதுக்கு காரணம். அந்த பணத்தெல்லாம் சுரண்டவரும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், இவர் மாட்டிக்கிட்டாரா இல்லையா, பிரபலத்தோட பையனை எடுத்து போராடினாரா இல்லையா, என்ன ஆச்சுன்றதான் பரபரப்பான ட்விஸ்ட் பண்ண முடியும் மிச்ச கதை. படத்தில் பெஸ்ட்னு பார்த்தா ஜேசன் ஸ்டேத்தம் 45 மினிட்ஸ் ஆக்ஷன், அதகலம், ஃபைட்டுலாம் நல்லா சிறப்பாக இருக்குது. டெக்னிக்கலி சவுண்டான படம். மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு கதைக்கெல்லாம் ஏற்கனவே பார்த்தா ப்ரெடிக்டபுளாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு ஹீரோ தவிர மற்ற கேரக்டர் சரியாக இருப்பில்ல, ஒன் டைம் வாட்சபிள்.